true. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சாம். அந்த கிணத்துல 2 தவளை இருந்துச்சாம். 2 தவளையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் ஒரு தவளை சொல்லிச்சான், எனக்கு இதே கிணத்துல வாழ்ந்து ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கோம், வெளியே ஏதாவது மனுஷங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு தவளை சொல்லிச்சா, ஓகே ஃப்ரெண்ட், நம்ம தாராளமாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே 2 தவளையும் கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போச்சு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா அங்கே இருக்க கிச்சனில் பால் இருந்துச்சு. உடனே இந்த 2ம் ஸ்டவ் மேலே இருந்த பால் பாத்திரத்துக்குள்ள டப்புன்னு குதிச்சிடுச்சு. 2 தவளைக்கும் ஒரே ஜாலி. 2 பேரும் ஜாலியாக பாலில் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பால் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஒரு தவளை ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. போச்சுடா, நம்ம சூடு தாங்க முடியாமல் இப்படியே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் இன்னொரு தவளை, பயப்படாத ஃப்ரெண்ட், நமக்கு ஜீசஸ் இருக்காரு, அவர் கண்டிப்பாக நம்மளை இதிலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு பேசிச்சு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு தவளைக்கு நம்பிக்கையே இல்லை. ஜீசஸ் எப்படி இங்கே வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்ம சீக்கிரமாக சாக போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துச்சு. அந்த தவளை பயந்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் பால் சூடு தாங்க முடியாமல் அந்த தவளை செத்து போச்சு. ஆனாலும் இன்னொரு தவளை அதோட நம்பிக்கையை விடாமல், ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணுச்சு. அந்த தவளை ஜீசஸ்ட ப்ரேயர் பண்ணதுனால எந்த பயமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நம்பிக்கையோட இருந்துச்சு. அது நம்பின மாதிரியே கொஞ்ச நேரத்தில் பால் புஷ்ஷுன்னு பொங்குச்சான். பொங்குறப்போ அந்த பால் மேலே வரும்ல, அதோட சேர்ந்து தவளையும் மேலே வந்து பாத்திரத்துல இருந்து டொப்புன்னு வெளியே குதிச்சிருச்சான். அப்புறம் அது நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. அந்த தவளைக்கு ஜீசஸ் மேலே இருந்த நம்பிக்கையினால தான் அது அங்கேருந்து எஸ்கேப் ஆச்சு. இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணால் போதும், உங்கள் கஷ்டம் எல்லாமே சந்தோஷமாக மாறிடும். அதனால எல்லா சூழ்நிலையிலும் பயப்படாம ஜீசஸை நீங்கள் நம்பினா மட்டும் போதும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்ணை மூடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? மை டியர் ஏசப்பா, எங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஜீசஸ் லவ்ஸ் யூ.